ஆன்மீக சான்றோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, என் 850 கோடி ஆத்மாக்களே, உங்களிடம் பேச வேண்டும் என்பதை நினைத்தேன். என்னுள் என் அகஸ்தீஸ்வரன் ஒளியாய் புகுந்ததால் நானற்றால் நாம் ஜோதிடர்சன வழிகாட்டி என்ற ஒரு கோணத்தில் உங்களிடம் தொடர்பு கொள்கிறேன். மனதை அடக்குவதற்கு சுவாசம் என்று சொன்னேன். சுவாசத்தை அடக்குவதற்கு மனம் அடங்கினால் சுவாசம் அடங்கும், சுவாசம் அடங்கினால் இருதயம் நுரையீரல் துடிப்பு நின்றுவிடும். இருதயம் நுரையீரல் துடிப்புகள் நின்றால் மனம் இறந்துவிடும். மனம் இறந்துவிட்டால் எண்ணம் மனமற்ற பிறகு பசியின்றி உணவின்றி சுவாசத்தையும் மறந்து உள்ளே சரீரத்திற்குள்ளே இருக்கின்ற வாசியை கவனித்தால் ஒளிமயமாக கிடைக்கும். அந்த ஒளிமயத்திற்கின் பெயர்தான் சாயுச்சியம் என்று சொல்லியிருந்தேன். சாயுச்சியம் என்பது சாமீபம், சாலோகம், சாரூபம், சாயுச்சியம். தன்னுடைய நிழல் உருவமே ஒளி தேகமாகி சகல உயிர்களுக்குள்ளும் வசியம், மோகனம், தம்பனம், ஆக்ருஷ்ணம், வித்வேஷனம், வேதனம், மாரணம் என்னும் அஷ்டமா சித்துக்களை ஆத்மா நடத்துகிறது என்று சொல்லியிருந்தேன். ரசவாதம், சித்த வைத்தியம், ஜோதிடம், மாந்திரிகம் 4 கலைகளையும் அறிகின்ற ஆற்றலை விந்து உங்களுக்கு கற்றுத்தரும். விந்து என்பது போகத்தின் போது கீழ்நிலையில் பெண் யோனிக்குள் உழுவதை விந்து என்று சொன்னேன். அது அந்தரங்கம். வெளிப்படையில் சொன்னால் காமம் பிடித்த சாமியார் என்று நிந்திப்பார்கள். ஆகவே அந்தரங்கம் என்று என் குருநாதர் அகஸ்தீஸ்வரர் சொல்லிவிட்டார். அப்ப அந்தரங்கத்தில் இருக்கின்ற விந்து ஆண் உறுப்பில் இருக்கின்ற துவாரங்கள் வழியாக மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதகம், விசுத்தி, ஆஞ்ஞை, சகசராரத்தின் மூலம் 21,600 சுவாசங்களை அடக்குகின்ற போது சரீரத்திற்குள்ளே கொப்புள் கொடியிலிருந்து ஒரு விந்து முதுகுத்தண்டின் மூலம் வீணா தண்டு என்ற நரம்பின் மூலம் கபால உச்சிக்கேறி மூளையில் சேமிக்க வைக்கப்பட்ட விந்து உண்ணாக்கில், மூக்குக்கு மத்தி, கண்ணுக்கு மத்தி, காதுக்கு மத்தி, வாயுக்கு மத்தி உண்ணாக்கில் ஒரு திரவமாக வடிகிறதை நாத விந்து என்று சொல்லி அந்த நாத விந்துவையும் வாய் வழியாக எடுத்து காட்டியும் இருக்கிறோம். உள்ளது உள்ளபடி சத்தியின் தர்மத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக என் குருநாதர் அகஸ்தீஸ்வரர் உண்ணும் போது உயிரை வாங்கு, உறங்கும் போது மதுதானப்பா, பெண்ணின் பால் விந்தினிய விடும் போதெல்லாம் பேணி வளத்தில் அவற்றிய நெல்லு, செந்நீர் இலையில்லா தலையில்லா காயில்லா விட்டதுவே காய கர்ப்பம் மருந்தப்பா, தினந்தோறும் உண்ண வல்லார் மண்ணூழி காலம் வாழ்வான்பாரே மரணியில் அகப்பட மாட்டான் தன் பொசியன் என்றார். என்னுடைய அகஸ்தீஸ்வரர் சொல்லுவதையும் ஓஷோ என்ற நாணி அமெரிக்காவில் சொல்லுவதையும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ராமலிங்க சாமி சொல்லுவதும் திருமூலர் 17 சித்தர்கள் சொல்லுவதும் விந்துதான் ஒளியாக மாறுகிறது. அந்த விந்துதான் ஆண் பெண் விந்து அணுவாக மாறுகிறது. அந்த அணுவாக மாறுகின்ற விந்து ஒளியாக மாறி ஒளி பாதரசமாக மாறி பாதரசம் சரீரத்தில் இருக்கின்ற அனைத்து உறுப்புகளில் இருந்தும் உள்வாங்குகின்ற மூலிகை, அன்னம், சாப்பாடு, காற்று, தண்ணீர், உணவு தானியங்களில் இருந்து வருகின்ற உலோக சத்துக்களை தங்கம், வெள்ளி, இரும்பு, மெக்னீசியம் தாது பொருட்களாக மாறி சரீரத்திற்குள்ளேயே மெக்னீசியம், கால்சியம் சரீரத்திற்குள் இரும்பாகி இரும்பு செம்பாகி செம்பு தங்கமாகிறது. அந்த தங்கம் தான் ஆத்மா. ஆகவே சரீரத்திற்குள்ளே விந்துவை கபால ஊற்றி கேட்டுங்கள், வாசி ஓட்டுங்கள். வாசி அகம், வாசி யோகம், வாசி மையம், வாசி யுகம். இதை கடப்பா சச்சிதானந்த சுவாமி பெங்களூரில் கடப்பா சச்சிதானந்த யோகமாக யோகம் கற்றுபவர்கள் யுகமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கை வேண்டும். 1 நாளில் 2 நாளில் வந்துவிடும் என்று கமாண்டில் சொல்லுகிறார்கள். ஒரே நேரத்தில் வந்துவிடும் ஒளி என்று சொல்லுகிறார்கள். உங்களையே நீங்கள் ஏமாற்றிக் கொண்டு அதை சொல்லிக் கொடுக்கிற கூட்டத்திடம் பணத்தை இழந்து உங்களை ஏமாறாதீர்கள். உங்களுக்கின்ற சுவாசத்தை நீங்கள் கவனிக்க இடகலை, பிங்களை, சுடிமுனை 21,600 சுவாசம், 72,000 நாடி நரம்பு, ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம், சாக்கிரம், சொப்பனம், சுளுச்சி, துரியம், துரியாதீதம் என்ற நிலைகளை நீ அடைந்து பார்த்தால்
ஆண் பெண் சேர்ந்துதான் பிள்ளை பிறப்பதை எப்படி அந்தரங்கம் என்பதை தன் பிள்ளையிடம் சொல்ல முடியாதோ அதுபோன்று அந்தரங்கத்தை அவர்களாகவே சரீரத்திற்கு உணர வேண்டும் என்பதே இந்த கட்டுரை நோக்கம். உங்களுக்குள்ளேயே இருக்கின்ற உங்கள் விந்துவை கபால உச்சிக்கேற்றி ரசவாதம், சித்த வைத்தியம், ஜோதிடம், மாந்திரீகம் கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுள்ளே ஒளியை தேடுங்கள். உங்களுள் இருக்கின்ற வாசியை இடகலை வெங்கலை சுழிமுனை 21,600 சுவாசம் 2-8-16 நொடி சந்திரகலையில் சுவாசத்தை உள்வாங்கி 4-8-32 சுவாசத்தை சூரியகளில் வெளியேற்றி 8-64 சுழிமுனையில் சூட்சும நாடிய ஒளியை கண்டால் ஆதி அந்தமில்லாத குரு நீயாவா என்று என் குருநாதர் அகஸ்தீஸ்வரர் சொன்னார். இந்த உடம்புக்குள் புகுந்து சொல்லுவதாக எடுத்துக் கொள்ளுங்கள். இழிவு, கேவலம், துன்பம், என்னை கேவலப்படுத்தினால் உங்களையே நீங்க கேவலப்படுத்துவதாக அர்த்தம். தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஊழ்வினை இருப்பவர்களுக்கு தான் வாசி சித்தி அடையும், ஒளி கிடைக்கும். ஊழ்வினை இல்லாதவர்களுக்கு பேச்சுக்காகவும் பணத்துக்காகவும் ஊரை ஏமாற்றுவதற்காக வாசி என்றும் ஒளி என்றும் ரசவாதம் என்றும் சித்த வைத்தியம் என்றும் ஜோதிடம் மாந்திரிகம் என்று சொல்லி ஊரை ஏமாற்றுவதையெல்லாம் என் சிவன் கண்டிப்பாக தண்டிப்பான். வயிறு வளர்த்தலாம், பல பிறவியில் செய்த பாவம் உன்னை தாக்கும். ஆகவே நீ என்ன எண்ணம் விதைகளை போடுகிறாயோ அந்த விதைகள் முளைக்கும். நல்விதைகளை போடுங்கள், நல்லெண்ணத்தை போடுங்கள். பசிவிற்கு அன்னம் கொடுங்கள். வயது முதிர்ந்தவர்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கு அன்னம் கொடுங்கள். உலகம் முழுதும் ஒரே கடவுள் வரப்போகிறார் என்பதை நீங்கள் கண்டிப்பாக வெறும் குறுகிய காலத்தில் உணர்ந்து கொள்ளலாம். பஞ்சபூத சீற்றங்களால் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டு உலகில் அரசாட்சியில் மாற்றங்கள் ஏற்பட்டு ஆணவம் பெருகி மக்கள் அழிவதை எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள். ஆணவம் எப்பொழுது போய் வாசி ஓட்டுகிறீர்களோ வாசி ஓட்டினாவே ஆணவம் அடங்கிவிடும். ஆணவம் அடங்கிவிட்டாவே பஞ்சபூதம் உங்களோடு கட்டுப்படும். பஞ்சபூதங்கள் உள்ளூர் கட்டுப்பட்டால் காலத்தை கணிக்கின்ற பேராற்றல் என் அகஸ்தீஸ்வரன் உங்களுக்கு தந்துடுவாராக. காலத்தை கணிக்கும் பேராற்றல் என் அகஸ்தீஸ்வரன் உங்களுக்கு தந்துடுவாங்க. நிலநடுக்கம், பூமி பற்றி எரிதல், தண்ணீரால் மூழ்குதல், வெற்றவெளி மாசு ஏற்பட்டு தீமையில் புகுவதை எல்லாம் தடுத்து நிறுத்த உங்களுள் வாசி ஓட்டினால் நீங்களே உங்களை உணர்ந்து கொள்ளலாம் என்று பேசி இத்துடன் முடிக்கிறேன். அது ஓம் நம சிவாய. அகஸ்தீஸ்வரா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.